ராஜ்கிரண் ஸ்டைல்ல வாழை இலையில இப்ப சாப்பிட்டு நொறுக்க போறோம். நான் யாரு சொல்லு. நான் யாரு? இது யாரு? இது வைட்டு வைட்டு சொல்றது ஒரு குட்டி காம்பினேஷன் ஆஃப் சத்யா அண்ட் வைஷுக்கு இந்த ஸ்பெஷல் லஞ்ச். என்ன ஸ்வீட் மிஸ் பண்ணிட்டோம், பாயசம் செய்யல. சோடா கொடுத்துட்டு ஸ்வீட்டா நான் இங்க இருக்கேன்ல. சோ என்னால முடியலடா. எங்க வந்திருக்கோம்னா சௌமியா நவீன் வீட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா சாப்பிட வந்திருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. சாப்பாடு என்ன வந்திருக்கோம்னு சொல்லணுமா? ஓ, நான் வந்து பிரெக்னன்ட் ஆகி இருக்கிறதுனால எங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ராஜ்கிரண் ஸ்டைல்ல வாழை இலையில இப்ப சாப்பிட்டு நொறுக்க போறோம். தோபார் வண்டா பார் மருமகளே. மருமகளே ஓடுறா. வீடியோ காவமா வாமா. வந்தாச்சு. ஹாய் சொல்லு. ஹாய். ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. யாருமா அது? நான் யாரு? இது யாரு? இது சரி, யாரு? நான் யாருன்னு விட இவங்க யாருன்னு கேட்கணும். எங்க மருமகன் கரெக்டா? எங்களோட மருமகன். ஹாய். இது யாரு சொல்லு. நான் யாரு சொல்லு. நான் யாரு? இது யாரு? இது சரி, வீட்டுக்குள்ள போலாமா? சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். அவங்க மூட்ல இல்ல. போய் எடுத்துட்டு சரி, வீட்டுக்குள்ள போலாம். நம்மளுக்கு என்னென்ன விருந்து வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க. விருந்துக்கு போல முதல்ல கீழே பாரு, என்ன சூப்பரா பண்ணிருக்காங்க பாரு. வெல்கம் வைஷு, ஹாட் சத்யா. எனக்கு இந்த கோலம் கூட போட தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? போ இங்க பாரு. வெல்கம் வைஷு. ஓ, அவர் வெல்கம் பண்ண கிஃப்டா? தேங்க் யூ. வாங்க வா, வெல்கம் போலாம். இப்போ எங்களுக்கு வந்து சோறு போட போறாங்க மேடம். அங்க பாத்தீங்களா? ஹலோ. என்னடி நான் வந்து சமைச்சு அந்த வீட்ல இருக்கிற ஸ்டைல் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா அடக்க ஒடுக்கமா இருக்கியே. நீ கூட இன்னைக்கு பொண்ணு மாதிரி வந்திருக்கடி. ஆமாண்டி, அப்படிதாண்டி. பிரெக்னென்ட் ஆனா வந்து பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால நானும் இன்னைக்கு பொண்ணு மாதிரி. நீ பிரெக்னென்ட்டா இருக்கியாடி? வாங்க வாங்க வாங்க. சரி வா, வா. வாடா செல்லம். என்ன அப்படி இங்க பாரு ஹீரோ சார் வந்துட்டாரு. ஓ, இப்ப மாப்பிள்ளை கெட்டப்ல இருந்து இந்த கெட்டப் மாறியாச்சா? நான் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், சோஃபால உட்காரணும் அப்படிலாம் இல்ல, எடுத்தோன்னு வாழை இலைக்கு வந்துடணும்னு. இல்ல, அப்படி இல்ல தேவ். என்னையும் மதிச்சிங்க பார். ஃபர்ஸ்ட் டைம் வாழை இலையிலலாம் எனக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க. என்னையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காங்களா, அதனால டைரக்டா இங்க பாத்தீங்களா சுட சுட எல்லா ஐட்டமும் வந்துட்டு இருக்கு. ராஜ்கிரண் சொன்ன கரெக்டா அந்த சைஸுக்கு லெக் பீஸ் வந்துச்சு. அண்ட் வைட்டு வைட்டு சொல்றது ஒரு குட்டி காம்பினேஷன் ஆஃப் சத்யா அண்ட் வைஷுக்கு இந்த ஸ்பெஷல் லஞ்ச். இது சிக்கன். ப்ளீஸ். இது சிக்கன். இல்ல இரு, நான் அப்படியே அவங்க கையில கொடுத்து பரிமாற போறேன். ச்சே, சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் பரிமாறு. எல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஆன ப்ரான். என் ஃபேவரட் ப்ரான்ஸ். சொல்லு தங்கம். நான் இல்ல, நீதான் இப்ப அர்ச்சனா கோட் பண்ண போறேன். இது பாரு எவ்வளவு அழகா. சே, பொண்ணு மாதிரி சர்வ் பண்றாளே இன்னைக்கு. நீங்க ஏன்டி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பையன் பையன்றீங்க? எனக்கு புரியல. ரெண்டு பேரும் நான் பையன் அடிச்சுக்கிறீங்க. ஓகே, ப்ரான்ஸ். இது சிக்கன் கபாப், ஃபிஷ் ஃப்ரை. 65 தானே கபாப்ன்ற? நாங்க அப்படிதான் கபாப் சொல்றோம். ஆண்டி எனக்கு கபாப் சொன்னாங்க, நான் அப்படியே கபாப் சொல்லிட்டேன். போதுண்டி போதுண்டி. இவங்க தான் எல்லாம் சூப்பரா அழகா டேஸ்டா நானும் செஞ்சிருக்கேன். சமைச்சிருக்காங்க. போதுண்டி என்னடி அப்படின்னு சௌமியா சொல்லிக்கிறா. நானும் செஞ்சேன். ப்ரான் தொக்கெல்லாம் நான் தான் செஞ்சேன். அப்படியா? சூப்பர். வந்துட்டேன் பட்டு. என்ன வேணும்? இப்போ சோறு, என்ன வேணும்? இப்போ ப்ரான் தொக்கு போட்டு சாப்பிட போறேன். ஸ்பூன் ஏய் வைஷு, ஓகேவா? கண்டென்ட் தானே ரிலீஸ் பண்றாங்க. எப்படி இருக்கு? ஏய் வைஷு, இது ஓகேவா? இல்ல, ரொம்ப அமைதியா ஓகேவாடின்னுலாம் கேட்காத. ரொம்ப நல்லா இருக்குன்னு உனக்கே தெரியுது, அதனால கேக்குறேன். காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா. ஆக்சுவலி காரமே இல்ல என் வீட்ல. யூசுவலா இந்த காரம் ஆமா, இவ்வளவு கம்மியா நான் உங்க இருக்கு. வீட்ல எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். எனக்காக அப்போ இவ்வளவு நாள் பார்த்து பண்ண மாட்டாங்க. பார்க்காம. அப்பா டேய் முடியல. சொல்லிட்டு அம்மா வைஷு சாப்பிடணும் காரம் போடாதீங்க. ஆண்டி உண்மையாவே சூப்பரா இருக்கு. காரமே எல்லாம் வீட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. எனக்கு பிரான் சாப்பிடுற
ஆமா இல்ல ஐ மீன் என் வீட்ல சாப்பிடுற மாதிரி. ஏன்னா தேவ் வீட்ல வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் எப்பவுமே அதிகமா இருக்கும். எங்க வீட்ல எப்பவுமே எங்க கொஞ்சம் வீட்ல இதுல ஸ்பைஸ் எங்க வீட்டு யூஸ்வலா உங்க வீட்ல எப்பவுமே அதிகமா தான், எல்லார் வீட்லயும் அதிகமா தான் இருக்கும். என் வீட்ல மட்டும்தான் கம்மி. உப்பு தான் எங்க வீட்ல அதிகமா இருக்கும். அதனாலதான் கம்மியாவே போட்டேன் எல்லாமே. அதனால எல்லாமே நிறைய சாப்பிடலாம். காரமா இருந்தா கம்மியா தானே சாப்பிட முடியும். நான் உங்க ப்ரான் ஃபேவரட் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. இருக்குது காரம். அது நான் செஞ்சது. அதான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு ப்ரான் பிடிக்கும். இல்ல காரம் கம்மியா இருக்கா? இல்ல ஓகே தான், கரெக்டா தான் இருக்கு. செம. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி வாழை இலையில எனக்காக இப்படி எஃபோர்ட் எடுத்து சமைச்சு எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் அம்மா, தேங்க்ஸ் சௌமி. சரி, போகும்போது மொய் எழுதிட்டு போடுவாங்க. வரேன்னு சொல்லி 3 மாசத்துக்கு ஹலோ, இந்த மாதிரி சாப்பிட்டா மொய் எழுதிட்டு போகணும் தெரியுமா? இதுக்கு மொய் என்ன தங்க வளையலே போடலாம். அப்படியா? தங்க வளையலா? எதை கூட அவ்வளவுதான் பக்கத்து என்டி சைட்ல அங்க போய் விதை போட்டு ஒரு 4 மாசமா வெயிட் பண்ணி அங்க இருந்து வந்து இலைக்கு யாராச்சும் விதை போடுவாங்க. எனக்கும் நானும் அதான் யோசிச்சேன். மக்களே, வாழை மரம் எப்படி மக்களே நடுவாங்க? எதுவும் நீ வந்து உண்மையா சொல்ற மாதிரியே இல்ல விதை வாழைப்பழ தோல் போட்டான். சயின்டிஸ்ட் மாதிரியே சொல்றது. வாழைப்பழ தோல். நானும் இவன் சொல்றத பார்த்துட்டு ஏதோ உண்மை நினைச்சிட்டு வேற கதை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா ஃபுல் எனர்ஜியோட இருப்பாங்க. அவங்கள அப்போ மேய்க்கணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊற்றி தூங்க வைக்கிறதுக்குள்ள நானும் எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நைட் லைஃப் பண்ணணும்னே தோணாது. சரி சௌமி, எனக்காக இவ்வளோ ஐட்டம் சமைச்சிருக்கியே, எப்போ ஆரம்பிச்ச சமைக்க நீயும் அம்மாவும்? மம்மி வந்து மாநகரம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு காலையிலேயே போயிட்டாங்க. இதுதான் ஃபிஷ் மார்க்கெட் வர. காலையில ஒரு 6:30 போயிட்டாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7:30 வந்தாங்களாம். வந்துட்டு திருப்பி மட்டன் சிக்கன் அது கூட மம்மி தான் போய் எல்லாமே அம்மா தான் போய் வாங்கினது. அதுக்குள்ள நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா. நீ வந்து வெறும் கட்டிங்ஸ் மட்டும், மெயின் ப்ரிப்பரேஷன் அம்மா. இந்த ப்ரான் தொக்கு நான் செஞ்சது. அதுக்கப்புறம் வேற இந்த மசாலா எல்லாம் கலக்கினது நான் தான். ஆனால் இது சிக்கன் கபாபோட அந்த மசாலா வேற லெவல், சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ரான் அப்படியே வீட்ல எல்லாத்துலயுமே என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓஹோ, நீ வந்து உன்னோட கை டச் பண்ணி அது இன்னும் நல்லா ஆக்கிட்டேன்னு சொல்ல வர. கிண்டி செஞ்சு என்ன ஸ்வீட் மிஸ் பண்ணிட்டோம், பாயசம் செய்யல. இது சோடா கொடுத்துட்டு ஸ்வீட்டா நான் இங்க இருக்கேன்ல. சோ என்னால முடியலடா. ரசம் இருக்கு வேற. ஐயோ ஓட்டா இல்ல, நீங்க சொன்னதுக்கு யாருக்குமே சிரிப்பு வரல, தான் எழுந்தே உனக்கு வராது. உனக்கு ஏன் வரும்? உனக்கு வயிற்றுச்சல் தான் வரும், சிரிப்பு வராது. சரி, ராஜ்கிரண் சார் சாப்பிடுங்க. எதுவும் இல்ல வந்துச்சு. அதுக்குள்ள எடுத்துட்டியா? நான் ட்ரை பண்ண வரவே இல்ல. சரி இருந்தாலும் நான் உரியறேன். so much. எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? யூ நோ ஐஸ்கிரீம்? யூ நோ குட். ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? தேங்க் யூ சத்யா சொல்லு. என்ன பாய்? Yummy. Nice. என்ன ஃப்ளேவர் யூ நோ அது? What is that? What is this? What ice cream is that? No, brown color ice cream. Brown color ice cream. இவன் என்னடா எல்லாம் கீழே போடுறதெல்லாம் பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு இருக்கான். You know என்ன flavor இது? What flavor is this? Chocolate. Chocolate. Yummy yummy. Yummy yummy. சத்யாக்கு ஐஸ்கிரீம், எனக்கு Only for girls. ஐயோ கீழ பட்டது. சத்யாக்கு ஐஸ்கிரீம் என்ன? இந்தா வா. சாப்பிடு வாப்பா. Yummy yummy. இந்த யூனோ. ஐயோ அஜ்ஜோ. Hey no. Mommy coming. ஐயோ மம்மி பிளேட் வேணும். ஐயோ தேவ் இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோ. குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டுவது எப்படி?
ஆனா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுனா நான் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். நாங்க சாப்பிட்டு டெசர்ட்டே சாப்பிடுறோம். You know, how's it? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யம் யம். Dress நாஸ்தி. ஆல் ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சு.